மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் 33 ஆண்டு காலம் நிழலாக தொடர்ந்து வாழ்ந்து வந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கும் எதிராக சிலர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் நியாயமற்ற செயல் என்றும் சுயநலம் கொண்டது என்றும் கழகத்தினரும் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட எங்களுடைய வீர தளபதி தமிழகத்தினுடைய தலைமகன் அண்ணன் தினகரன் அவர்கள்தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவனாகவும் இருக்கின்ற இளைஞர்களுடைய தளபதியாகவும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று அழைத்து வந்தார். அவரை நீக்குவதற்கு, அவரை வேண்டாம் என்று சொல்வதற்கு இன்று ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார்? இவர்களை அடையாளம் காட்டியது யார்? சின்னம்மா அடையாளம் காட்டினார். அதனைத் தொடர்ந்து இவர்களையெல்லாம் அழைத்து வந்தவர் மாண்புமிகு அண்ணன் தினகரன் அவர்கள். இவர்களை வேண்டாம் என்று அரசியல் செய்கின்ற அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கழகமே கோவில், அம்மாவே தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். அதுவும் பிடிக்காமல் அவர்கள் மேலும் போய் வைக்க சொல்கிறது ஒதுக்கி அமைச்சர் அவர்கள் எல்லாம் அமைச்சராக சுயநலத்துக்காக அண்ணன் அவர்களை ஒதுக்கி கட்சியை ஆள்கொள்ளும் என்று முயற்சிக்கின்றார்கள். ஆனால் தர்மம் வெல்லும். மீண்டும் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் வருவார்கள், எங்களை எல்லாம் ஆழ்வார்கள், தமிழ்நாட்டு மக்களையும் ஆழ்வார்கள், இது உறுதி. அம்மாவின் மறைவுக்கு அடுத்தபடியாக சின்னம்மா வந்தாங்க. தினகரன் ஐயாவும் நல்ல மாதிரியாக தான் ஆட்சி செய்துன்னு இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே அவருக்கும் ஏதோ சதி திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. அந்த சதி திட்டங்கள்லாம் முறியடிக்கப்பட்டோன்னா நாங்கள் எல்லாரும் தொண்டருங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். தினகரன் ஐயாவுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம். அம்மா கண்ட கனவை போற்ற அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களால் தான் முடியும். அவர்கள் இப்போது இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற 1.5 கோடி தொண்டர்களுடைய கட்சி அவர்கள் தலைமையேற்று நடத்தினால்தான் 3 கோடியாக மாறும் காலம் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை வழிநடத்த அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களால் தான் முடியும். திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பத்தை நீக்கி வைக்க வேண்டும் என்று சில மந்திரிகள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது அவர்களை ஒதுங்கி இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. இது கட்சியுடைய முடிவா, மந்திரிகள் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட முடிவா? அவர்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால் செயற்குழு பொதுக்குழு கூடியிருக்க வேண்டும். அது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அமைச்சரவை கூடி வாய்த்து ஒரு குழுவை அறிவிப்பேன் என்பது எந்த விதத்தில் நியாயம்? மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த கழகத்தை அனைத்து தரப்பு மக்களையும் தொண்டர்களையும் அரசையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சில மூத்த அமைச்சர்கள் தன்னுடைய பதவி சுகத்துக்காக வேண்டி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை பதவி நீக்கிவிட்டதாக அறிவிப்பு செய்து ஏதோ சுயநலத்துக்காக வேண்டி செய்து கொண்டிருக்கின்ற இதை கழக தொண்டர் என்ற முறையிலும் நாகூர் தர்கா பரம்பரை ஆதீனம் என்ற முறையிலும் வன்மையாக கண்டிக்கின்றேன். சுயநலத்துக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு சில மூத்த அமைச்சர்கள் இந்த இயக்கம் எந்த சூழ்நிலை இப்படி போனாலும் கவலை இல்லாமல் அவருடைய சபையத்திற்கு அவர்கள் வளர்ச்சி விட வேண்டும் என்பதற்காக தினகரன் அவர்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தினகரன் அவர்கள் வந்தால்தான் எங்களை போன்ற தொண்டர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த ஆட்சியும் காப்பாற்ற முடியும். வேறு எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்களும் தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் தொடர்ந்து அரவணைத்து கட்சியை சிறப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் வழிநடத்தி வந்தார்கள். சில மூத்த அமைச்சர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அண்ணன் அவர்களை ஒதுக்கி வைத்து கூறுகிறார்கள். ஆனால் அண்ணன் அவர்களே தானாக முன்வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பிளவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக விலகிறேன் என்று சொல்கிறார்கள். இதை எந்த காலத்திலும் தொண்டர்களாகி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையோடு கழகத்தையும் கழக தொண்டர்களையும் ஆட்சியும் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய தகுதி அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மட்டுமே இருக்கிறது. அண்ணன் அவருடைய வழியிலே என்றென்றும் நாங்கள் பணியாற்றுவோம். அண்ணன் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் சின்னம்மா அவர்கள் கட்சியில் பொறுப்பேற்று நாம் அனைவரையும் வழிநடத்தி வந்தார். நம் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களை நியமனம் செய்தார். அவர் அனைத்து நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் மிகவும்
அன்புடன் அரவணைத்து சென்றார். ஆனால் இன்று பல விஷமிகள் நம் கழகத்தை உடைப்பதற்காக இன்று சின்னம்மா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் நம் கழகத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அவ்வாறு நீக்கிவிட்டால் ஒரு நிலையான தலைமை அமைவது மிகவும் கடினம்.